உனக்காக பொருந்தேனே எனதழகா. ஹலோ கிருஷ்ணா, சொல்லுடா, என்னாச்சு? ஆதி, நீ ஆபீஸ்ல தானே இருக்க? ஆமாண்டா. ஏன்டா, என்னாச்சு? ஆதி, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும்டா. ஸோ நீ அங்கேயே இரு, நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே? ஓகேடா. முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்டா? மச்சா, கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் நேரில் வந்து உனக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்றேன். ஓகேவா? பாய்டா. டேய் கிருஷ்ணா, வெயிட்டா. கிருஷ்ணா சே, ஃபோன் வச்சிட்டானா? என்ன இவன் ஃபோன் பண்ணி முக்கியமான விஷயம் பேசணும்டான்னு சொல்றான்? அப்படி என்ன விஷயமா இருக்கும்? ஒன்றும் புரியலையே. ஹாய் ஆதி, மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஓவர் ஆதி. என்னாச்சு இவனுக்கு? ஏதோ யோசனையிலே இருக்க மாதிரி தெரியுது. ஆதி ஆதி. சொல்லு சோனியா. என்ன ஆதி, யோசனையெல்லாம் பலமா இருக்கு? நத்திங் சோனியா. நீ வந்த விஷயத்த சொல்லு. ஆதி, மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஓவர் அண்ட் கிளைண்ட்ஸும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க. அதை இன்ஃபார்ம் பண்ண தான் வந்தேன் ஆதி. ஓகே சோனியா. கிளைண்ட்ஸ் வரதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? வெல், கிளைண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ள இங்கே வந்துருவாங்க ஆதி. ஏன் ஆதி, என்னாச்சு? நத்திங் சோனியா. கிளைண்ட்ஸ் வந்தோன்னே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே? ஓகே ஆதி. ஓகே சோனியா, யூ கேரி ஆன். என்னாச்சு இந்த ஆதிக்கு? புதுசா கிளைண்ட்ஸ் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்லாம் கேட்டுட்டு இருக்கான். பத்தாததுக்கு இவன் என்ன இன்னைக்கு இவ்வளோ யோசனையில் இருக்கான்? என்னன்னு ஒன்றும் புரியலையே. அடியே சூனிய பொம்மை, இன்னைக்கு உனக்கு இருக்குடி கச்சேரி. ஓ காட், இது அந்த வீணா பொண்ணு கிருஷ்ணா தானே? ஆனா அவன் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவன் எதுக்கு இப்போ ஆதி ரூம்குள்ள போயிட்டு இருக்கான்? இவனுக்கு வேற வேலையே இல்லை. இவனை ஃபர்ஸ்ட் ஆதி கிட்ட இருந்து பிரிக்கணும். ஓ ஷிட், இவனை பார்த்தாவே எனக்கு பத்திட்டு வருது. ஓ காட். அச்சா, டே ஆதி. தேங்க் காட் வந்துட்டியா? டே கிருஷ்ணா, என்னடா நீ பாட்டுக்கு ஃபோன் பண்ண. டே முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிட்ட. இவ்வளோ நேரம் அது என்ன விஷயம்னு சொல்லி யோசிச்சு எனக்கு மண்டையே வெடிச்சிட்றா. சரி சொல்லுடா, என்ன விஷயம்? ஆமா மச்சான், ரொம்ப முக்கியமான விஷயம். டேய் சரிடா, முதல்ல என்ன விஷயம் சொல்லுடா. எனக்கு கொஞ்ச நேரத்துல மீட்டிங் வேற இருக்கு. சரி மச்சான், சொல்றேன், வெயிட் பண்ணு. சரி, நம்ம சாரி ஷாப்ல ஒரு பொண்ணை பார்த்தோம்ல, நீ கூட அந்த பொண்ணுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ண போறேன்னு சொன்னல, அந்த பொண்ணு விஷயத்துல நீ என்னடா முடிவு பண்ணிருக்க? அந்த பொண்ணு விஷயத்துல நான் முடிவு பண்ண என்னடா இருக்கு? சரி, அந்த பொண்ணு படிக்க ஆசைப்பட்டா, சரி ஓகே நம்ம ஸ்பான்சர் பண்ணி அந்த பொண்ணை படிக்க வைக்கலாமே நினைச்சுதான் அந்த பொண்ணை வர சொல்லியிருந்தேன். பட் அந்த பொண்ணு தான் என்ன பார்க்க வரவே இல்லையே. ஐ திங்க் அந்த பொண்ணுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்ல வேற என்ன இஷ்யூனே தெரியலடா. இப்ப ஏன்டா நீ திடீர்னு இதை பத்தி கேக்குற? ஏன்டா, என்னாச்சு? இல்ல மச்சான், நம்ம மீட் பண்ண மறுநாளே உன் விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு அந்த பொண்ணு உன் ஆபீஸ்க்கு வந்திருக்கா. வாட்? கிருஷ்ணா, என்னடா சொல்ற நீ? அந்த பொண்ணு மறுநாளே என்ன பாக்குறதுக்கு ஆபீஸ் வந்தாளா? பட் அவ என்ன மீட் பண்ணவே இல்லையடா. அதான் மச்சான் இங்க ட்விஸ்டே. உன்னை மீட் பண்ணலன்னு இல்லடா, உன்னை மீட் பண்ண விடல. வாட்? டே கிருஷ்ணா, நீ என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. என்ன மீட் பண்ண விடல? கொஞ்சம் தெளிவா தான் சொல்லண்டா. ஐயோ டே ஆதி, அந்த பொண்ணு உன்னை தேடிட்டு உன் ஆபீஸ்க்கு வந்திருக்காடா. ஆனா உன்னை பார்க்க விடாம அவளை தடுத்து அப்படியே அவளை வெளியில அனுப்பியிருக்காங்கடா. புரியுதா உனக்கு? டேய் என்னடா சொல்ற? என்ன மீட் பண்ண விடாம அப்படியே அந்த பொண்ணை வெளியில அனுப்பிட்டாங்களா? பட் யாருடா இதை பண்ணிருப்பா? எங்க அது மாதிரி பண்றதுக்கு யாருமே இல்லையேடா. டே, யாரும் இல்லைன்னு நினைக்கிற பத்தியா? அது தாண்டா உன்னோட முட்டாள்தனம். அதெல்லாம் இருக்காங்கடா. அது மட்டும் இல்ல, யாரு அனுப்புனாங்கன்னு சொன்னா நீ சத்தியமா நம்ப மாட்டடா. டேய் கிருஷ்ணா, என்னடா நீ? டேய் சும்மா சஸ்பென்ஸ் வைக்காம யாருன்னு சொல்லுடா. மச்சான், உன்னை பார்க்க விடாம அந்த பொண்ணை அனுப்புனது வேற யாரும் இல்லடா, சோனியா தான். வாட்? சோனியா? டேய் கிருஷ்ணா, என்னடா நீ உளறிட்டு இருக்க? ஐ நோடா உனக்கு சோனியாவை பிடிக்காது. அதுக்காக அவ தான் பண்ணானே நீ எப்படிடா சொல்ற? மச்சான், உன்னால எப்படி சோனியா இதை செஞ்சிருப்பா அப்படின்னு நம்ப முடியலையோ, அதே மாதிரி தாண்டா எனக்கும் இந்த விஷயத்த கேள்விப்பட்டவனே என்னாலே ஃபர்ஸ்ட் நம்ப முடியல அவ இந்த அளவுக்கு கேவலமா நடந்திருப்பான்னு. டேய் மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பொண்ணை அவ சும்மா ஒன்னும் ஆபீஸ்ல இருந்து ஒன்னும் விரட்டி அனுப்பலடா. அவ அந்த பொண்ணை கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பியிருக்காடா. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? கிருஷ்ணா, என்னடா சொல்ற நீ? சத்தியமா என்னால நம்ப முடியலடா சோனியா அப்படிலாம் பண்ணிருப்பான்னு. பட் அவ ஏன்டா இப்படிலாம் பண்ணணும்? டேய் மச்சான், எனக்கும் அதுதான்டா சுத்தமா புரியல, அவ எதுக்காக இப்படிலாம் பண்ணணும்னு. சரி மச்சான், உனக்கு இன்னும் நம்பிக்கை வரலைன்னா உங்க ஆபீஸ்ல தான் சிசிடிவி வச்சிருக்கல, அந்த ஃபுட்டேஜை நீயே செக் பண்ணி பாரு. சரி மச்சான், வெயிட் பண்ணு, நான் செக் பண்றேன். ஓ மை காட்! டேய் கிருஷ்ணா, ஆமாண்டா அந்த பொண்ணு என்ன தேடி வந்திருக்கா. சோனியா தாண்டா அவகிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கா. இப்ப நம்புறியாடா? சோனியா மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமாடா? அவ இந்த அளவுக்கு கேவலமா நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை மச்சான். அவளை எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவளுக்கு இன்னைக்கு இருக்குடா. மே கம்மினாதி? எஸ், கம்மின். இந்த கிருஷ்ணாவும் இங்கேதான் இருக்கானா? இவன் இருக்கும்போது ஆதி எதுக்கு நம்மள வர சொல்லியிருக்கான்னு ஒன்னும் புரியலையே. ஆதி, எதுக்கு என்ன வர சொல்லியிருந்தா? ஆதி, சூர்யா சொன்னாரு.
சோனியா, நம்ம ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்னை தேடி ஒரு பொண்ணு வருவான்னு சொன்னேன்ல, அவ வந்தாளா இல்லையா? ஆ என்னாச்சு இந்த ஆதிக்கு ஒரு மாதிரி நம்ம கிட்ட கோமா பேசுறான். இவன் வேற எந்த பொண்ணை பத்தி கேட்குறான்? ஓ, இவனை தேடிட்டு ஒரு பொண்ணு இவன் படிக்க வைக்க போறதா சொல்லிட்டு வந்தாலே அவளை பத்தி கேட்குறானா? சரி சரி. சோனியா, உன்கிட்ட தான் கேக்குறேன். ஆதி, அதான் அப்பவே சொன்னனே ஆதி, யாரும் வரலன்னு. ஏன் ஆதி, என்னாச்சு? அட்ரஸ் சக்க, இந்த ட்விஸ்ட் நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இவளுக்குலாம் இதுவும் வேணும், இதுக்கு மேலேயே வேணும். இன்னும் 4 அரை அரைஞ்சா கூட பத்தாது இவளுக்கெல்லாம். ஆதி, எதுக்கு இப்ப நீ அரைஞ்ச? ஷட்டப் சோனியா, ஏதோ உன்னை அரைஞ்சதோட விட்டேன்னு நினைச்சுக்கோ. வாட்? அடச்சி, வாய மூடு. நீ இந்த அளவுக்கு கேவலமா நடந்துப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல சோனியா. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன்னு தெரியுமா? எல்லா நம்பிக்கையும் நீ குழி தோண்டி புதைச்சிட்ட சோனியா. வாட்? என்ன ஆதி? நீ பாட்டுக்கு என்ன நம்ம உளறிட்டு இருக்க? வாட்? நான் உளறேனா? சரி சரி, உனக்கு புரியுற மாதிரி தெளிவாவே சொல்றேன். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என்னை தேடிட்டு ஒரு பொண்ணு வருவா, வந்தா இன்ஃபார்ம் பண்ணணும் உன்கிட்ட சொன்னல. நீ என்ன சொன்ன என்கிட்ட? அந்த மாதிரி எந்த பொண்ணு என்னை தேடிட்டு வரலன்னு சொன்னல. ஆனா அந்த பொண்ணு என்னை தேடிட்டு வந்திருக்கா. நீ அவளை என்ன பார்க்க விடாம தடுத்திருக்க சோனியா. என்ன என்ன அது சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஓ, உனக்கு இன்னும் புரியல அப்படிதானே? வெயிட் பண்ணு, அதையும் கிளியர் பண்றேன். டே மச்சான், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடு. ஹாண்டா, இந்த ஃபுட்டேஜை நீயே பாரு. ஓ காட், நல்லா வசமா மாட்டிட்டேன் போல இருக்கே. இதெல்லாம் இந்த ஆதிக்கு எப்படி தெரியும்? எல்லாம் இவனோட வேலை தானா? டே கிருஷ்ணா, உன்னை நான் விட மாட்டேன்டா. ஐயோ, இப்ப இவனை வேற சமாளிக்கணுமா? இப்ப என்ன பண்றது? என்ன சோனியா அப்படி பார்த்துட்டே இருக்க? என்ன இந்த ஃபுட்டேஜ்ல இருக்கிறது நீ இல்லன்னு சொல்ல போறியா? இல்ல ஆதி, அது வாயு மூடு. நீ இந்த அளவுக்கு கேவலமா நடந்துப்பா நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை சோனியா. ஏன் சோனியா, நீ படிச்ச பொண்ணு தானே? படிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உனக்கு தெரியாது? நான் படிச்சு உங்ககிட்ட சொன்னல, அந்த பொண்ணுக்கு நான் ஸ்பான்சர் பண்ண போறேன், அந்த பொண்ணு படிக்கணும்னு விரும்புறான்னு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நீ அந்த பொண்ணை என்னை மீட் பண்ண விடாம பண்ணிருக்க. ஆனா இதெல்லாம் நீ எதுக்கு சோனியா பண்ண? நீ எதுக்கு பண்ண? இல்ல ஆதி, அது இப்பெல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்பான்சர் கேட்டு வந்து ஏமாத்துறாங்கன்னு நிறைய நியூஸ்ல எல்லாம் வருதுல ஆதி. அதான் இந்த பொண்ணும் ஏமாத்துறதுக்காக வந்திருப்பாளோ அப்படின்னு நினைச்சுதான் ஆதி உன்னை நான் மீட் பண்ண விடல. அடச்சி, வாய மூடு. இன்னும் ஒரு வார்த்தை பேசின அவ்வளவுதான். உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன்னு தெரியுமா? ஆனா எல்லாத்தையும் நீ மண்ணோட மண்ணா ஆக்கிட்ட சோனியா. இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை கூட பேசாத சொல்லிட்டேன். ஏதோ நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இந்நேரம் உன் இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தாங்க, அவ்வளவுதான், நடக்கிறதே வேற மாதிரி இருந்திருக்கும். தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காத சோனியா. இங்க எது போயிடு போ. இல்ல ஆதி, அது இங்க பாரு, ஒரு வார்த்தை கூட பேசாது. என் கண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் நிக்காத. உன்னை பார்க்க எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுது சோனியா. தயவு செஞ்சு இந்த இடத்த காலி பண்ணிடு. அண்ட் ஒன் மோர் திங், இனிமே என் பர்சனல் விஷயத்துல நீ தலையிடுறது இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங்கா இருக்கட்டும். இன்னொரு தடவை நீ தலையிட்ட இந்த ஆதியோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். கெட் அவுட். எந்த அளவுக்கு இவளை நான் நம்பினேன், ஆனா இவன் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. டேய் மச்சான், டேய் ஆதி, டேய் கூல்டா, டேய் மச்சான், இல்லடா, உனக்கே தெரியலடா இவளை நான் எந்த அளவுக்கு நம்பினேன்னு. ஆனா அவ இன்னைக்கு என்ன காரியம் பண்ணிருக்கா பாத்தியாடா? டேய் மச்சான், ஒருத்தவங்க மேல நீ கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்கிற பத்தியா? அந்த ஹாபிட்டை முதல்ல மாத்துறா. அது நானா இருந்தாலும் சரி. இல்லடா கிருஷ்ணா, என்னால சுத்தமா இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலடா. சரி மச்சான், சரி, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது, விடு. ஆனா ஒண்ணு மச்சான், நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அந்த சோனியாவை நம்பாதன்னு. ஆனா நீ தான் கேட்கல. இனிமேலாச்சும் பார்த்து நடந்துக்க மச்சான். ஆமா மச்சான், நீ சொல்றது சரிதான்டா. நான் சோனியா மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சதுனாலதான் அவ சொல்ற எல்லாத்தையுமே நான் நம்பினேன்டா. ஆனா இந்த ஆதி இதுக்கப்புறமும் முட்டாளா இருக்க மாட்டான்டா. இப்பயாச்சும் அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டியே. ஆனா அவளை பத்தி நீ புரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குடா. டேய் மச்சான், தயவு செஞ்சு அவளை பத்தி பேசாதடா. அவளை பத்தி பேசினாவே எனக்கு டென்ஷன் தலைக்கு ஏறுதுடா. சரிடா, சரி, நான் பேசல. ஆமா மச்சான், உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரியும்? அதுவா மச்சான், அது ஒன்றும் இல்லடா. நான் பிரியா கூட அந்த சாரி ஷாப்புக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அவள் தாண்டா எல்லாத்தையும் சொன்னான். ஆனால் ஒன்று மச்சான், அந்த பொண்ணு சொன்னோன்னே என்னால் சத்தியமாக நம்பவே முடியலடா சோனியா இந்த மாதிரி சில்லியாக நடந்திருப்பான்னு. என்னால எந்த நம்ப முடியல மச்சான். நல்ல வேலை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். இல்லைன்னா அவ்வளோதான், அவ சொல்றதான் இன்னமும் நான் நம்பிட்டு இருந்திருப்பேன். சரி மச்சான், விடு. இப்போவாச்சும் அவளை பற்றி நீ புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே போதும். டே கிருஷ்ணா, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குடா. பாவம், அந்த பொண்ணை நான் தான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். அவளும் நான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னதை நம்பி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா. ஆனா இந்த சோனியா அவகிட்ட என்ன பேசினா ஏது பேசினான்னு தெரியல. பாவம், அவ அழுதுட்டே போயிருக்காடா. எனக்கு அந்த ஃபுட்டேஜ் பார்த்ததுலேருந்தே மனசுலாம் ஒரு மாதிரி கலக்கமா இருக்கு மச்சான். டேய் மச்சான், அந்த பொண்ணை நான் எப்படியாச்சும் படிக்க வச்சே ஆகணும்டா. ப்ளீஸ்டா, எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுடா ப்ளீஸ்டா.
ஆமா மச்சான், சோனியா அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசினான்னு தெரிலையாண்டா. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணாலாண்டா. நான் இனிமே படிக்க மாட்டேன், எனக்கு படிப்பே வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாலாண்டா. பாவம்டா, அவ ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு மச்சான். டேய் கிருஷ்ணா, என்னடா சொல்ற? அப்போ அந்த பொண்ணை என்னால படிக்க வைக்கவே முடியாதாடா? டேய் மச்சான், இப்போ எதுக்குடா நீ இவ்வளோ ஃபீல் பண்ற? இந்த விஷயத்துல உன்னோட தப்பு எதுவுமே இல்லை மச்சான். நீ கில்ட்டா ஃபீல் பண்ற அளவுக்கு இதுல ஒண்ணுமே இல்லடா. நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசியிருக்கேன். எப்படியாச்சும் இனியாவை கன்வின்ஸ் பண்ணி நாளைக்கு உன்னை மீட் பண்றதுக்காக ஆஃபீஸ் வர சொல்லியிருக்கேன்டா. அதனால நீ எதுவும் கவலைப்படாதடா, ஓகேவா? கிருஷ்ணா, நிஜமா தான் சொல்றியாடா? அந்த பொண்ணு நாளைக்கு அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்காளா? ஆமா மச்சான், நான் எப்படியாச்சும் இனியாவை கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கேன்டா. அழைச்சிட்டு வருவான் தான் நினைக்கிறேன். பாப்போம் மச்சான். டேய் கிருஷ்ணா, தேங்க்யூ ஸோ மச்டா கிருஷ்ணா. நீ மட்டும் எனக்கு இல்லைன்னா இந்த உண்மை எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காதுடா. தேங்க்ஸ் லாட் மச்சான். டேய் மச்சான், என்னடா இது? எனக்கு போய் இவ்வளோ தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? டேய் மச்சான், நான் உன் ஃப்ரெண்டுடா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா? நீ எத்தனை பேரை படிக்க வச்சுட்டு இருக்க? அண்ட் எல்லாருக்கும் படிப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீ அடிக்கடி சொல்லுவியேடா. அதனால தான் மச்சான், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, சரியா? ஓ ஷிட், போயும் ஆதி அந்த கிருஷ்ணாவுக்கு முன்னாடி என்னை அடிச்சு அவமானப்படுத்திட்டான். ஓ காட், இந்த விஷயம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? எல்லாம் இந்த கிருஷ்ணாவால தான் வந்திருக்கும். டே கிருஷ்ணா, உன்னை நான் விட மாட்டேன்டா. ச்சே, ஆதி என்னைக்கு எவ்வளோ கேவலமா பேசிட்டான். ஓ காட், இப்போ நான் என்ன பண்றது? ச்சே, என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆதி இதே மாதிரி நம்மளை நம்பிட்டு இருப்பான். நம்ம என்ன சொன்னாலும் ஆடு மாதிரி மண்டே ஆட்டுவான்னு. ச்சே, இன்னைக்கு எல்லாம் அந்த கிருஷ்ணா வலை போச்சு. டே கிருஷ்ணா, உன்னை நான் விட மாட்டேன்டா. ச்சே, ஆதி கிட்ட மறுபடியும் நம்ம மேல நம்பிக்கை வர வைக்கணும்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருந்துதான் அவனும். அவங்கிட்ட எப்படியாச்சும் நல்ல பேர் எடுக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம திட்டத்தை எல்லாத்தையுமே நம்மளால செயல்படுத்த முடியும். ஷிட். என்னடா அபிமா, எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லா சர்டிபிகேட்டும் இருக்குது. அபி, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. நீ இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ண சொன்னி இங்க இப்ப யார் அழுதா? நீ போனாவே எப்படி ஆதி மாமா உனக்கு ஜாப் கொடுக்க போறாங்க. நீ எதுக்கு வீணா இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு இருக்க? நானும் இதே தாண்டா அஞ்சலிமா அபி கிட்ட சொன்னேன். நீ இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லடா, அது நம்ம கம்பெனி அப்படின்னு. ஆனா அபி கேட்டா தானே, அதெல்லாம் இல்லத்த, நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன், செலக்ட் ஆனா மட்டும்தான் ஜாப்க்கு போவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாத்த, இப்பவும் அதான் சொல்றேன். என்னதான் நம்ம கம்பெனியா இருந்தாலும் நான் இன்டர்வியூல செலக்ட் ஆனா மட்டும்தான் ஜாபுக்கு போவேன் அத்தை. அத்தை, இவ திருந்த மாட்டாத்த, உழைக்க தெரியாத பிள்ளையால இருக்கா. எனக்கு மட்டும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் அப்படியே ஜாலியா இருப்பத்த. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போலத்த, நான் என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணல. ஆதி மாமா எனக்கு இன்னைக்கே வேலை தரேன்னு சொன்னாங்கனாலும் எனக்கு டபுள் ஓகேத்த. டிகிரி கம்ப்ளீட் பண்ணாமே நல்லா ஜாலியா அப்படியே ஜாப்ல ஜாயின் பண்ணிடுவேன், தெரியுமா? சரிடா அஞ்சலிமா. அதானே பார்த்தேன், என்னடா சிரிப்பு சத்தம் வாசல்ல வரப்பே கேக்குதுன்னு. எல்லாம் இவ வேலை தானா? வால் மட்டும் இல்லைன்னா இவளுக்கு அவ்வளோதான். என்ன அபிடாலிங் அம்மா, சிரிப்பு சத்தம்லாம் ரொம்ப பலமா இருக்கு. ஹாய் அஞ்சலி பேபி. வந்துட்டானா குரங்கு. இவனை பார்க்காம இவ்வளவு நேரம் நல்லா இருந்தேன், இதோ வந்துட்டானா இவனை. என்ன இவன் இந்த யூனிஃபார்ம்ல எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான். ஐயோ, நம்ம எதுக்கு இப்ப இவனை சைட் அடிச்சுட்டு இருக்கோம் இவனை? ஐயோ, இப்ப நம்ம இவன்கிட்ட எதுக்கு கோவமா திரும்பணும்? ஐயோ, அதுவே மறந்துட்டே. என்ன மேடம், சைட்டிங்கா? என்னது சைட்டா? யார் அடிச்சாங்க? அஞ்சலி பேபி, உங்ககிட்ட பிடிச்சது எனக்கு என்ன தெரியுமா? நல்லா வசமா மாட்டினதுக்கு அப்புறமும் சமாளிப்ப தெரியுமா, அதுதான். என்ன இங்க பாரு, சும்மா என்ன பேபி பேபின்னு சொல்ற வச்சுக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ, பார்த்து கழுத்து சுளுக்கிக்க போகுது. டே அர்ஜுன், வாடா. என்னடா இது? யூனிஃபார்ம் கூட மாத்தாம அப்படியே நின்னுட்டு இருக்க. போ, ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. சரிம்மா சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகுறேன். என்ன விடாலிங், கையில ஃபைல்லாம் மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லடா, நாளைக்கு உங்க அண்ணா ஆஃபீஸ்ல இன்டர்வியூ இருக்குல்ல, அதுக்கு தான்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அட ஆமால, நாளைக்கு அண்ணா ஆஃபீஸ்ல இன்டர்வியூ இருக்குல்ல. அபிடாலிங், நாளைக்கு இன்டர்வியூ சூப்பரா பண்ணு, ஓகேவா? அம்மா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ஹாண்டா, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆல் தி பெஸ்ட் அபிடாலிங். டே அர்ஜுன், என்னடா நீ? நம்ம கம்பெனில ஹபீபே இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் செலக்ட் ஆகணும்னு என்னடா இருக்கு? என்னடா இது? அவ தான் புரிஞ்சுக்காம நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவன் ஒத்த கல்ல நிக்கிறானா, நீ அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்க. அம்மா, என்னம்மா நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அது எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதாமா? அதோட அபிடாலிங் சில பேர் மாதிரி அரியரா வச்சிட்டு இருக்கா. அவன் நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் வச்சிருக்காமா, 10க்கு டிஸ்டிங்ஷன்ல வேற பாஸ் பண்ணிருக்கா. சோ இப்படி இருக்கவங்க கண்டிப்பா இன்டர்வியூல செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஜாப் போகணும் தான் நினைப்பாங்க. அதனால அபிடாலிங் இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஜாப் போகணும்னு நினைக்கிறதுல என்னமா தப்பு இருக்கு?
என்னது சில பேர் மாதிரியே அரியர் வச்சிருக்கா. அப்ப இவன் என்னதான் குத்தி காட்டுறானா இவனை? ஜோ என்னையா நான் அரியர் வச்சிருக்கேன்னு என்ன நீ குத்தி காட்டிக்கிட்டு இருக்கியா? இல்லையே, நான் அஞ்சலி அரியர் வச்சிருக்கான்னு சொல்லவே இல்லையே. சில பேர் அரியர் வச்சிருக்காங்கன்னு தானே சொன்னேன். நீ என்னதான் சொன்ன எனக்கு நல்லா தெரியும். உன்னை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். என்னது வச்சுக்க போறியா? நீ எப்போ வச்சுக்கிட்டாலும் எனக்கு ஓகே தான் அஞ்சலி பேபி, நான் ரெடி. நீ ரெடியா? என்னது உன்னை டே அர்ஜுன், நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. அதுக்கு வேலை விஷயத்துல ரெக்கமெண்டேஷன் பண்ணா பிடிக்காதுதான். இருந்தாலும் அபி என் அண்ணன் பொண்ணுடா. அதனால அவ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் ஜாபுக்கு போகணும்னு எந்த அவசியமும் இல்லடா. அதனால ஆதிக்கிட்ட நான் சொன்னவே போதுடா, அவ கண்டிப்பா அபிய ஜாப்க்கு எடுத்துருவான்டா. ஆனாலும் அபி ஆசைப்படுறா. சரி, அதனாலதான் சரி அவ இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகியே ஜாப் போட்டுன்னு சொல்லி விட்டுட்டேன்டா. பின்ன என்னம்மா? நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா அபிடாலிங் செலக்ட் ஆயிடுவா இன்டர்வியூல. ஓகேவா? என்ன அபிடாலிங், அப்படிதானே? ஆமாண்டா அர்ஜுன். ஓகே பிடாலிங், நாளைக்கு இன்டர்வியூ நல்லா பண்ணு. சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரிடா அர்ஜுன், காஃபி படவா? வேண்டாம்மா, ஷில்பா கூட இப்பதான் குடிச்சிட்டு வந்தம்மா. சரிம்மா, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். என்னது ஷில்பா கூட இப்பதான் காஃபி குடிச்சிட்டு வந்தனாவா? யார் இந்த ஷில்பா? இந்த பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஊர்ல இருக்கும்போது ஷில்பாலும் ஏதோ ஒரு பொண்ணு கூட தானே இவன் ஃபோன்ல பேசிட்டு இருந்தான். ஒருவேளை அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா? அந்த பொண்ணு இவளுக்கு யாரா இருப்பா? ஃப்ரெண்டா தான் இருப்பா கண்டிப்பா. சச்சா, அந்த பொண்ணு இவளுக்கு என்ன வரதா எனக்கு என்ன வந்திருக்கு? நான் இதுக்கு இப்போ இவங்க 2 பேரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, இவன் யார் கூட பேசினா எனக்கு என்ன வந்திருக்கு? யார் கூட காஃபி குடிக்க போனா எனக்கு என்ன வந்திருக்கு? அத்தை அபி, நான் ரூமுக்கு போறேன். சரிடா அஞ்சலிமா. அடடா ஆதிக்கடா, வாப்பா. என்னப்பா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, லைட்டா தலைவலி, அவ்வளவுதான். சரிம்மா, நான் ரூமுக்கு போறேன். சரிப்பா, காஃபி ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா? இல்லம்மா, பரவாயில்ல, நான் ரூமுக்கு போறேன். பாவம் பிள்ளைக்கு என்ன டென்ஷனே தெரியல. சரிடா அபிமா, நான் கொஞ்சம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும், போய் ஊற்றிட்டு வரேன்டா. சரி அத்தை. அதிகமா தலைவலின்னு சொன்னார்ல, பேசாம நம்ம காஃபி போட்டு போய் கொடுக்கலாமா? ஆனால் அவர் அத்தை கேட்டப்பே வேணான்னு சொல்லிட்டாரே. இப்போ நம்ம காஃபி போட்டு போய் கொடுத்தா ஒருவேளை அவர் குடிக்கலைன்னா என்ன பண்ணுறது? சரி, அவர் குடிக்கிறாரோ இல்லையோ, பார்க்குறதுக்கே ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம போட்டு போய் கொடுப்போம். இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைக்க தலையெல்லாம் வெடிக்கிற அளவுக்கு வலிக்குது. என்ன பண்றது, செம்மையா தலைவலிக்குது. உள்ள வரலாமா? யாரு இது? அபி, வாபி. முழுவதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும். மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன். அதை கொடுத்தாருடனே எடுத்து சென்று விட்டார். ஆதி மாமா. சொல்லபி. அது உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன இது, நம்மளே காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அபி கையில காஃபி எடுத்துட்டு வந்திருக்கா. இது என்ன மேஜிக்? இது ஒண்ணுமே புரியல. ஆனா அபி, நான் காஃபி கேட்கவே இல்லையே. இல்லை, நீங்கள் அத்தைக்கிட்ட தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க. அதோட நீங்கள் ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் நானே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். வேண்டாமா? நான் வேணா எடுத்துகிட்டு போயிடவா? அப்போ அபி என்னை பற்றி யோசிச்சு எனக்காக தான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காளா? இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காஃபி வேண்டாமா? நான் வேணா எடுத்துட்டு போயிடவா? இல்லை இல்லை, நான் கேட்கலன்னு தான் சொன்னேன். நீ எடுத்துகிட்டு வந்த காஃபி வேண்டாம் நான் சொல்லவே இல்லையே. குடு அபி. அப்பா, காஃபி குடிச்சோன்னதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கு. அப்போ நான் கிளம்பவா? அபி, தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நான் கொஞ்சம் மைண்ட் அப்செட்டில் இருந்தேன். சரி, ஓகே, ஒரு காஃபி குடிக்கலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா நீ கையோட காஃபியோட வந்துட்டேன். தேங்க்யூ அபி. அப்புறம் நான் ஒன்று சொல்லவா? சொல்லபி. இல்லை, அது மைண்ட் அப்செட்டாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்கு எப்போல்லாம் மைண்ட் அப்செட்டாக இருக்கோ அப்போல்லாம் ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நினச்சிங்கன்னா
மைண்ட் உடனே ரெஃப்ரெஷ் ஆகிடும். எப்போவுமே நான் இதான் பண்ணுவேன். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆ அப்படியா? ஆனா இப்போ எனக்கு மைண்ட் அப்செட்டாக இல்லையே. ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க மைண்ட் அப்செட்டாக இருந்தேன்னு. அது எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் மைண்ட் அப்செட்டாக தான் இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்த உடனே மைண்ட் அப்செட்லாம் எங்கே போச்சுன்னே தெரியலையே. மாயக்காரி மாயக்காரி. என்ன சிரிக்கிறீங்க? அதுவா? அது எனக்கு தெரிஞ்ச மெஜிஷியன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம மூட் அப்செட் எல்லாம் சரியாயிடும் தெரியுமா? என்னது மெஜிஷியனா? என்ன சொல்றாரு இவரு? ஒண்ணுமே புரியல. யார் அந்த மெஜிஷியன்? அந்த மெஜிஷியன் யாருன்னு போக போக உனக்கே புரியும். யாரா இருப்பா அந்த மெஜிஷியன்? ஒன்றும் புரியலையே. என்ன யோசிக்கிறா? அந்த மந்திரவாதி யாருன்னு யோசிக்கிறாளா? அடியே மக்கு, அது நீதாண்டி. என்ன இவரு சிரிக்கிறாரு? ஒருவேளை நம்ம சொன்னதை நினைச்சுதான் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரோ? ஒன்றும் புரியல. சரி கிளம்புவோம். நான் கிளம்புறேன். இப்பதான் மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸ்டா இருக்கு. இவளை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ தலைவலி, எவ்வளோ டயர்டு, எவ்வளோ மைண்ட் அப்செட்ல இருந்தோம். ஆனா இவளை பார்த்து அடுத்த செகண்டே எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. ஏதோ மேஜிக் பண்றா என்ன. மாயக்காரி மாயக்காரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.